வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டா 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங்கில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17வது கிளாஸ். ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 கிளாஸ் வரைக்கும் தான் இந்த ரீசனிங்னே மட்டும் தான் தனியாக கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் த நம்பர் ஃப்ரம் எமாங் த given options that can replace the question mark in the following series. ஓகேவா? அதாவது பின்வரும் தொடரில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் இருந்து எண்ணை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ்லாம் என்ன, அதாவது நம்பர் சீரிஸ் தான். இங்கே வந்து தொடர்ந்து நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை கடைசியாக வந்து நமக்கு கொஸ்டின் மார்க் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ 632, 637, 644, 653, 664 அண்ட் கொஸ்டின் மார்க் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ 632லேருந்து 637 அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 632 637 பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 632லேருந்து 637ங்கிறது பெரிய நம்பர். ஓகே, அப்போ கண்டிப்பாக அதுதான் இந்த நம்பருக்கு 2 நம்பருக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ இருக்கும்? 632 37 அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லலாமா? எஸ். ஸோ 632 கூட 5 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 637 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி 637லேருந்து 44. ஓகே, இப்போ 637லேருந்து 44 இந்த பக்கம் ஒரு 3 அங்கிட்டு ஒரு 4. ஓகேவா? இப்போ +7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் அதுதான் இப்போ 644 இருக்குது. ஓகே, 644லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 653ங்கிறது இப்போ பார்க்கும்பொழுது இது எவ்வளோ கூட்டியிருக்காங்க? 644 அங்கிட்டு இந்த பக்கம் ஒரு 6 அங்கிட்டு ஒரு 3. ஓகேவா? ஸோ 6 3 அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு 9 கூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ அடுத்து வந்துன்னா 653லேருந்து 664. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ கூட்டியிருப்பாங்க? ஸோ சில பேருக்கு இந்த மாதிரி பெருசாக இருக்கனால ஒன்று கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்கு டக்குன்னு கீழே போட்டுருணும். ஓகே, பெரிய நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்குங்க. 664. ஓகே, 653. ஓகேவா? 4ல் 3 போச்சுன்னா 1, 66ல் 65 போச்சுன்னா 1, அப்போ 11. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து +11 அப்படிங்கிறது தான் கூட்டியிருக்கான். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு இங்கே வந்து என்னென்ன கிடச்சிருக்கு, இந்த டிஃப்ரென்ஸாக நம்ம எழுதிட்டு வந்தோம்ல அதெல்லாம் பார்க்குறேங்க. ஓகேவா? இந்த டிஃப்ரென்ஸாக எழுதிட்டு வந்ததில் நமக்கு வருஷம் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னா +5 +7 +9 +11. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5 7 9 11 இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஓகேவா? ஸோ இந்த 5 7 9 11 இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதெல்லாம் ஒற்றைப்படை நம்பர்னு சொல்லலாமா? இப்போ 5க்கு முன்னாடி என்ன நம்பர்லாம் வந்திருக்கலாம்? 1. ஓகேவா? 3, அடுத்து 5, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 9 11 இதெல்லாம் அது கண்டினியூவாக வந்துருக்கலாம். ஸோ அதனால் இந்த 1 3 விட்டுட்டு மற்றதெல்லாம் அப்படியே கண்டினியூவாக போயிருக்காங்க. இப்போது 5 7 9 11க்கு அப்புறம் வந்து நமக்கு அடுத்து வந்து +11க்கு அப்புறம் வந்து அடுத்து வரக்கூடிய ஒற்றைப்படை நம்பராக 12 வராது. 12 வந்து இரட்டைப்படை நம்பர். அடுத்து 13 சொல்லலாமா? எஸ். அப்போ 13 தான் வந்து நம்ம இந்த 664 இருக்குல்ல அது கூட கூட்டணும். ஓகேவா? ஸோ இப்போ அதை கூட்டினா நமக்கு ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த 664 + இந்த 13. ஓகேவா? 13 இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 4 3 7. ஓகேவா? 66ஓட ஒன்று கூட்டிங்க அப்படின்னா 67. அப்போ 677 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் மார்க்கு இடத்துல வரும். ஓகேவா? ஸோ 677. ஓகேவா? ஸோ 677 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரணும். அப்போ கரெக்டான ஆன்சர் இங்கே 677. ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் 1ல் 677, ஆப்ஷன் 2ல் 687, ஆப்ஷன் 3ல் 679, ஆப்ஷன் 4ல் 681 அப்படின்ட்டு இருக்குது. இதில் கரெக்டான ஆன்சர் 677. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் அப்புறம் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா? ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் பார்க்கும்போது நமக்கு பெருசாக இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், அது எனக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தோம். பார்க்கும்பொழுது தான் அப்புறம் இப்போ 632லேருந்து 635ங்கிறது 5 டிஃப்ரெண்ட், அடுத்து 7 டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் 9 டிஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் 11 டிஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அதுதான் எல்லாமே ஒற்றைப்படை நம்பர், ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? ஸோ இந்த ஆட் நம்பர்ஸுக்குன்னா இப்போ 5 7 9 11க்கு அப்புறம் ஆட் நம்பர்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 13 அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ அந்த 13 வந்து லாஸ்ட்டாக வந்திருக்க அந்த நம்பர் 664 கூட வந்து நம்ம இங்கே வந்து இங்கே கூட்டினோமா? எஸ். ஸோ கூட்டும்பொழுது நமக்கு வந்து 677 வந்துச்சு. அந்த 677 தான் அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸே வந்து நமக்கு அந்த கொஸ்டின்ஸ், அதாவது அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு முடிச்சு விட்டோம். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து டவுட் எதுவும் இல்லைல்ல? ஸோ இது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நம்பர் சீரீஸ்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செலக்ட் த
figure from the options that can replace the question mark and to complete the pattern rotation is not allowed. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேள்விக்குறியை மாற்றக்கூடிய விருப்பங்களிலிருந்து படத்தை தேர்ந்தெடுத்து வடிவத்தை முடிக்கவும். ஓகேவா? ஸோ அந்த வடிவம் இங்கே கொடுத்துருக்க அந்த பாக்ஸில் வடிவத்தை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரூல்ஸாக சொல்கிறாங்க அப்படின்னா, சுழற்சி அனுமதிக்கப்படவில்லை. ஓகே, ஸோ ரொட்டேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சுழற்சி அப்படின்னா இப்போ வந்து ஒரு படம் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடாது, ரொட்டேட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ சாட்சி பார்க்குறது, வளர்ச்சி பார்க்குறது, இப்படி அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. இருக்கிறதுபடி அந்த பாக்ஸில் வந்து கொஸ்டின் மார்க் இடத்துல எந்த ஆப்ஷன்ஸில் உள்ளது வந்து சேர்த்தோம், எந்த ஆப்ஷன்ஸில் இருக்க ஷேப் வந்து சேர்த்தோம் அப்படின்னா அந்த பாக்ஸுங்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மற்ற 1 2 3 4 ஓகே அப்படி மாதிரி பிரிச்சுக்கிறங்க. இப்போ 4வது உள்ளதை தான் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 1 2 3 நல்லா பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஷேப் இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த பக்கம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேங்க. ஒரு பாக்ஸ் இருக்குது, இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறாங்களா, இந்த மாதிரி கோட்டு போட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கட்டை மாதிரி போட்டிருக்காங்களா. ஸோ இப்போ அது மாதிரி ஒரு கட்டத்தை போடுங்க. போட்டாச்சா? எஸ், கட்டை மாதிரி போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போட்டிருக்காங்க, இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போட்டிருக்காங்க. அதே மாதிரி அது மேலே போட்டிருக்காங்க. இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இப்படி போட்டு இப்படி போட்டிருக்காங்களா. அதே மாதிரி இங்கே என்ன வரும், இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்படி வர்ற இடத்துல நம்ம என்ன வரணும், அப்போது இங்கே எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கே போடும். இப்படி போட்டு இப்படி வரணும். ஓகேவா? நான் ரொம்ப கட்டமாக போட்டேன், கொஞ்சம் கிராஸாக வந்து இப்படி வரும். எஸ், இப்படி வரணும். அதே மாதிரி வந்துன்னா இந்த கட்டமுங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஓகேவா? அதையுமே தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி டாட் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. ஓகேவா? டாட்டு இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, அண்ட் இங்கே ஒரு டாட். ஓகேவா? ஸோ இந்த 3 இடத்துலையுமே டாட் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயுமே ஒரு டாட் வரணுமா. எஸ். ஸோ அப்படியே அந்த இடத்துல ஒரு டாட்டு போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டாட்டு வரும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக படமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நம்ம சொல்லலாமா. எஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இங்கே இருக்க படத்தை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ஜஸ்ட்டு இமேஜினேஷன் பண்ணி தான் நம்ம இது பார்க்கணும். உங்களுக்கு நான் எப்படி இமேஜினேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் படம் வரைஞ்சி தானே காட்ட முடியும். ஸோ அதனால தான் கீழே நம்ம படம் வரைஞ்சி காட்டியிருக்கோம். ஸோ இந்த மெத்தடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு இமேஜினேஷன் பண்ணும்பொழுது எனக்கு மைண்ட் வந்து வேறு சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அதை பார்த்து படமாக போட்டு கூட நான் இப்போ சொல்லி தரல உங்களுக்கு, அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவுமே ஒரு பெஸ்ட்டு தான். நமக்கு கரெக்டான ஒரு ஆன்சருமே இதில் கிடைக்கும். ஒரு நல்ல ஐடியாலஜி தான் இது. ஓகேவா? ஸோ அப்போது நான் இங்கே க்ரீன் கலரில் பண்ணியிருக்கலாம், அது மட்டும் தனி பாக்ஸை நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸை மட்டும் தனி பாக்ஸாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வரணும். இப்போ இதிலேருந்து இது வரைக்குமே வந்து நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ இந்த இது தான் வேணும். இப்போ இந்த இதை வந்து நான் இந்த பக்கம் போட்டேன் அப்படின்னா எப்படி வரணும், ஒரு பாக்ஸு. ஓகேவா? ஸோ ஒரு பாக்ஸ் இருக்கணும், அதில் இந்த பக்கம் எப்படி இருக்கணும், அடுத்து இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கணும். ஓகேவா? ஒரு டாட் இருக்கணும், நல்ல டார்க்கானதா. அடுத்து இப்படி வந்து இருங்க, இப்படி வந்துருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்டது எந்த இதில் இருக்குது, அப்படிப்பட்டது பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் பாருங்களேன். ஸோ ஆப்ஷன் 1 இந்த இடத்துல வந்துன்னா கம்ப்ளீட்டாக போகக்கூடாது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கிறங்க. இந்த எட்ஜுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஆனால் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இருக்குது, இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ் இருக்குது, அண்ட் இந்த மாதிரியான ஷேப் இருக்குது, அண்ட் இந்த டார்க்குங்கிறது இருக்குது. ஓகேவா? ஆனால் செகண்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். செகண்ட் ஆப்ஷன்ஸில் நான் சொன்னால முதல் இந்த இடத்துக்கு போகவே கூடாதுன்னு, பட் அவங்க இங்கேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம செகண்ட் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறோம். அதே தேர்ட் ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் இங்கே தான் வரணும். ஓகேவா? இந்த இடத்துல தான் வரணும், பட் வந்து அவங்க இந்த இடத்துல போட்டிருக்காங்க, அதனால் தேர்ட் ஆப்ஷன்ஸ் வராது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வேணால் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா, நான் முதல் சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ் இங்கே தான் வரணும், இந்த சைட்லாம் வரக்கூடாது. அதை தான் வந்து இங்கே மிஸ்டேக்கை பண்ணியிருக்காங்க, இங்கே பாக்ஸ் வருது. ஸோ அதனால் இது வராது. ஓகேவா? ஸோ மற்றபடி இதை கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் உள்ளது தான் அப்புறம் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வந்து ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1 தான். ஓகேவா? ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறவங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்படிலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துக்கிறேங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா select the options that is related to the fifth letter cluster in the same way as the second letter cluster is the related to the first letter cluster and the fourth letter cluster is related to the third letter cluster. ஓகேவா? அதாவது இரண்டாவது எழுத்து கிளஸ்டர்
முதல் எழுத்து கிளஸ்டருடன் தொடர்புடையது மற்றும் நான்காவது எழுத்து கிளஸ்டர் மூன்றாவது எழுத்து கிளஸ்டருடன் தொடர்புடையது போலவே ஐந்தாவது லெட்டர் கிளஸ்டருடன் தொடர்புடையது பற்றி தேர்ந்தெடுக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேராக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஃபில் பண்ணி நமக்கு இந்த இது இருக்குல்ல, இந்த கட்ட முறையில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ், இது எப்படி பார்க்குறது? இப்போ வந்து நமக்கு இது ரெண்டு தான் பேஸ். ஓகேவா? இது ரெண்டையும் வச்சு தான் கூட நம்ம இந்த இதுக்கே போக முடியும். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது ரெண்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொருனாவே போகலாம். இப்போ VOCAL அப்படிங்கிறத இங்கே ஒவ்வொரு இதாக CVJHS அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி TROOF அப்படிங்கிறத AYVVM அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு லெட்டராகவே கோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ விலேருந்து சிங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஒரு டேபிள் அப்படிங்கிறது எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அந்த டேபிள் தான் வந்துன்னா இது. ஓகேவா? ஸோ இந்த டேபிள் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டேபிளில் பார்த்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ விலேருந்து சி அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும்? இப்போ விங்கிறது இந்த இருக்குது, விலேருந்து சி. ஓகேவா? சிங்கிறது இந்த இருக்குது. ஓகேவா? எப்படி வந்திருப்பாங்க? 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ அப்போ 7வது லெட்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கே டீலேருந்தும் ஏங்கிறது 7 தான் வந்திருக்கான்னு பாருங்கள். டி எங்கே இருக்குது? டி இந்த இருக்குது. ஓகேவா? ஸோ டீலேருந்து 7, டீலேருந்து ஏ இந்த இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 7 இது வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி தான் இதுலேயுமே +7 இதுலேயுமே +7 அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 இருக்குல்ல, இந்த 6லேருந்துமே வந்து +7 தான் வந்து யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ 6ங்கிறது எங்கே இருக்குங்க? 6ங்கிறது இந்த இருக்குது. ஓகேவா? ஸோ 6ங்கிறது இந்த இருக்குது. 6லேருந்து 7 முன்னாடி தான் போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7. அப்போ ஒய்ங்கிறது தான் வருது. அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓவுலேருந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவுலேருந்து வி போங்க. என்னடாது? ஓவுலேருந்து வி. ஓகேவா? ஓவுலேருந்து வி பார்த்தீங்க அப்படின்னா ஓ இங்கே இருக்குது, ஓ இந்த இருக்குது. ஓகேவா? ஸோ ஓவுலேருந்து வி 1 2 3 4 5 6 7. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா +7 வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா +7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் 6லேருந்து ஒய் போயிருக்காங்க. ஓகேவா? 6 இங்கே இருக்குது, 6 இந்த இருக்குது. 6லேருந்து ஒய் 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஏற்கனவே அந்த 7 தானே வந்துருந்துச்சு. ஸோ அதனால் அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம இந்த டி இருக்குல்ல, டீலேருந்து அடுத்து +7 பார்க்கணும். ஓகேவா? டீலேருந்து 7 பார்க்கணும். இப்போ டீங்கிறது இந்த இருக்குது. ஓகேவா? ஸோ டீலேருந்து 7 பார்க்கணும். 1 2 3 4 5 6 7. அப்போ ஏங்கிறது வந்து வருது. ஓகேவா? ஸோ 2வது இடத்துல ஏங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிலேருந்து ஜே பாருங்கள். ஓகேவா? சிலேருந்து ஜே. சிங்கிறது எங்கே இருக்குது? இந்த இருக்குது. சிலேருந்து ஜே 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இதுவுமே வந்து +7 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் ஓவுலேருந்து வியுமே வந்து வந்துருக்குமா? எஸ், ஓங்கிறது இந்த இருக்குது. ஓவுலேருந்து 1 2 3 4 5 6 7. அப்போ விங்கிறதுமே அப்படி தான் வந்திருக்கு. ஓகேவா? அதுவுமே 7 தான் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஏயிலேருந்து அடுத்து வர்றதுமே வந்து நமக்கு 7 தான் வந்திருக்குமா? அப்போ ஏங்கிறது எங்கே இருக்குது? ஏங்கிறது இந்த இருக்குது. ஓகேவா? ஏலேருந்து 7 1 2 3 4 5 6 7. ஓகே, அப்போ ஹெச் தான். ஓகேவா? ஒய்ஏ ஹெச் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னது? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏயிலேருந்து இந்த ஹெச்ங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஏங்கிறது எங்கே இருக்குது? ஏங்கிறது இந்த இருக்குது. ஏலேருந்து ஹெச் 1 2 3 4 5 6 7 8 9 10. சாரி, ஹெச்சை தாண்டி போயிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ ஏக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 7. இதுவுமே தான் 7 தான். ஓகேவா? அப்போ அதே மாதிரி இப்போ அந்த ஓவுலேருந்துமே வி வரைக்குமே தான் அந்த 7 தான் இருக்கான்னு பாருங்கள். ஓங்கிறது இந்த இருக்குது. 1 2 3 4 5 6 7. இதுவுமே தான் 7 தான். அப்போ கண்டிப்பாக வந்து ஜியிலேருந்து அடுத்து வர்றதுமே 7 தான் போயிருக்கும். ஓகேவா? அப்போது நம்ம இங்கே என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜி இருக்குல்ல, ஜி எங்கே இருக்குது? ஸோ ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கா? எஸ். ஸோ ஜி இந்த இருக்குது. ஜியிலேருந்து 7 1 2 3 4 5 6 7. அப்போ எண்ணு தான் வந்து இந்த இடத்துல வரும். ஓகேவா? அப்போ ஆல்ரெடி வந்து ஒய்ஏஹெச் அதே மாதிரி இப்போ வந்து எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எல் இருக்குல்ல, எல்லுலேருந்து எஸ். ஓகேவா? எல்லுலேருந்து எஸ். ஓகேவா? ஸோ இப்போ எல்லுங்கிறது எங்கே இருக்குது? இப்போ எல்லுங்கிறது எங்கே இருக்குது அதை பார்த்துக்கிறோம். ஓகே, இப்போ எல்லுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்கா? எல்லுலேருந்து எஸ் பார்க்கணுமா? 1 2 3 4 5 6 7. இதுவுமே தான் 7 தான். அப்போ அதே மாதிரி தான் இப்போது எஃப்லேருந்து எம்ங்கிறதும் 7 தான் வரும். ஓகேவா? ஸோ எஃப் எங்கே இருக்குது? எஃப் இந்த இருக்குது. எஃப்லேருந்து 1 2 3 4 5 6 ஓகே 7. 7ங்கிறது எம் வரைக்கும் வந்துச்சா? எஸ். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஃபைனலாக ஜியிலேருந்து 7 பார்க்கணும். ஓகேவா? ஜியிலேருந்து ஜி எங்கே இருக்குது? சாரி, இ எங்கே இருக்குது? இந்த இருக்குது.
இலேருந்து 1 2 3 4 5 6 7 அப்போ எல் தான் ஃபைனலாக வரக்கூடியதாக இருக்கும். அப்போது நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சோம், YAHNL இதெல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக வந்துன்னா இதுதான் இதில் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன ஆன்சராக இருக்கும், YAHNL. ஓகேவா? ஸோ இது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது, ஆப்ஷன் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றில் பார்த்தீங்கன்னா YAHNM வந்துருக்கு, நமக்கு வந்து எல் வேணும். ஸோ அதனால் ஒன்றாவது ஆப்ஷன்ஸ் வராது. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன்ஸ் YAHN இங்கே எல்லுன்னு வந்திருக்கு, அதனால் அதுவும் வராது. அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா YAHNN வந்திருக்கு, நமக்கு எல் வேணும் இந்த இடத்துல, அதனால் தேர்ட் ஆப்ஷன்ஸ் வராது. அண்ட் ஃபைனலாக ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குல்ல, அதுதான் அப்புறம் வரும். ஓகேவா? ஏன்னா அதுதான் அப்புறம் அதில் கரெக்டாக இருக்குது. YAHNL அப்படிங்கிறது அதெல்லாம் அப்புறம் கரெக்டானதாக இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் உள்ளதான் அப்புறம் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்த்துருக்கோம், ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புரியல அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஸோ அதுக்கு இந்த டேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக புரியும். புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்படியும் புரியல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, 4 boys R, S, T and U are sitting in a row facing towards the south. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது இது என்னென்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ரீசனிங்கில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணிக்கணும், உங்களால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா. இல்லைனா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தமிழ் டைமே இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துன்னா 4 boys. ஓகேவா? ஸோ 4 boys வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத்து, அதாவது தெற்கு நோக்கி வந்து அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ரோவில். ஓகேவா? ரோவ் படி. ஓகே, ஒரு ரோவ் படி இருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தை நோக்கி வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஓகேவா? எஸ், எல்லாருமே சவுத்தை நோக்கி அமர்ந்திருக்கா, அதனால தான் அம்புக்குறி வந்து நான் கீழே போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 கேர்ள்ஸ் ABCD அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் ரோ ஃபேஸிங் ஆன் டுவர்ட்ஸ் பாய்ஸ். பாய்ஸுங்கிற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் இருக்காங்க. பாய்ஸ் எல்லாமே வந்து சவுத்து நோக்கி இருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ கேர்ள்ஸ்ன்னு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பூரா பார்த்த மாதிரியே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களை பூரா பார்த்த மாதிரியே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்காங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும், சிடி அண்ட் ஓகேவா 4 கேர்ள்ஸ் வந்து பார்த்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் தான் முடிச்சாச்சு, இது வரைக்கும் முடிச்சாச்சு. சி அண்ட் ஆர் டயகனலி ஆப்போசிட் ஈச் அதர். ஓகேவா? சியும் ஆரும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் எந்த இடத்துல உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லலை. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல போட முடியாது, ஒரு யூகத்தில் வேணால் போடலாம். ஓகேவா? ஸோ ஆனால் ரைட் கார்னர் 2 கார்னர்லையும் போடக்கூடாது, இங்கிட்டும் போடக்கூடாது, சென்டரில் வேணால் போட்டு வச்சுப்போம். ஓகேவா? எஸ். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்காங்க. சி மேலே இருக்கேன், ஆறுங்கிறது சிங்கிறது வந்துன்னா பெண். ஓகேவா? அப்போ பெண் அப்படின்னா கீழே வரணும், ஆறுங்கிறது வந்து ஆண். ஓகேவா? அதனால் மேலே போட்டுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் ஆர் டயகனலி ஆப்போசிட் ஈச் அதர். ஓகேவா? ஏயும் எஸ்ஸும், ஏ இங்கே இருக்கான்னு வச்சுங்களேன், எஸ் மேலே இருப்பான். ஓகேவா? ஸோ ஏன்னா ஏபிசி அப்படிங்கிற அந்த டி வரைக்கும் உள்ளவங்க பெண்கள், மேலே இருக்க அந்த ஆர்எஸ்டி அப்படிங்கிறவங்க வந்து ஆண்கள். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறங்க. அது ரெண்டையும் மாற்றி போட்டாமல் குழப்பிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து டி இஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் ஆர். ஆருக்கு இமீடியட் நெய்பராக ஆருக்கு இமீடியட் நெய்பராக வந்து டி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் நெய்பராக இருக்க முடியுமா? ஸோ அதனால் இந்த பக்கம் போட்டுக்கிறேன். ஆனால் அவன் கார்னர்லாம் இருக்கான் அப்படிங்கிறத நம்மளால் அவங்க வந்து கரெக்டாக சொன்னாங்கன்னு தெரியல. பட் வந்து நெய்பராக இருக்கும் பொழுது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்கேன், ஆனால் இந்த பக்கம் டி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் அதை போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து டி இஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் சி. சிக்கு இமீடியட் நெய்பராக வந்து டி இருக்குது. ஓகேவா? சி இந்த இருக்குது. ஓகேவா? சிக்கு இமீடியட் நெய்பராக டிங்கிறது இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க, அதனால் நான் இந்த சைடு போட்டுக்கிறேன். ஓகேவா? அடுத்து ஃபைனலாக சொல்கிறாங்கன்னா ஹூ இஸ் த ஃபேஸிங் த டி. டிக்கு எதிர்ப்புறமாக யார் இருக்கா? ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல யார் வருவா அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. ஓகேவா? ஸோ சில நேரங்களில் இந்த இடத்துல யார் வருவா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். யாருக்கு இந்த இடத்துல உள்ளவங்களுக்கு யார் எதிர்ப்புறமாக இருக்கா அப்படி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பட் வந்து இங்கே உள்ளவங்களுக்கு கேட்கல, அதனால் நம்ம வந்து இதில் யார் வருவா அப்படிங்கிறத தேடி டைம் வேஸ்ட் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதனால் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹூ இஸ் த ஃபேஸிங் த டி. டிக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா அப்படிங்கிறதான் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ டிக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு அந்த டி இருக்கானா, எந்த டி, இந்த டி இருக்கானா, எஸ். அப்போ அந்த டி தான் அப்புறம் வரும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் எஸ், ஆப்ஷன் 2ல் டி, அண்ட் ஆப்ஷன் 3ல் யூ, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஆர் கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் இருக்க டி தான். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இந்த டி தான் அப்புறம் கரெக்டான ஆன்சர். ஸோ அவங்க கேட்டது இந்த டிக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கானா, இந்த டி தான் இருக்கான். அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2ல் உள்ள டி தான் வரும். ஓகேவா? புரிஞ்சுச்சா?
ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு இதுவுமே புரிஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் தெளிவாக போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் இப்போ வந்து லெட்டர்ஸ் இருக்குது ஓகேவா, இருந்தாலுமே அவங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ RSTU அப்படிங்கிறது பாய்ஸ் ஓகேவா, அதே மாதிரி வந்து ABCD அப்படிங்கிறது அவங்க கேர்ள்ஸ் ஓகேவா. ஸோ அவங்க எந்த பக்கம் எதை சொல்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு லெட்டர் சொல்கிறாங்கன்னா அவங்க பாய்ஸில் வருவாங்களா கேர்ள்ஸில் வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு போட்டுக்கணும் ஓகேவா. அப்போ தான் வந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கல கரெக்டாக வந்து நம்ம ஃபைனலாக கொஸ்டின் கேட்கும்போது கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இதில் ரொம்ப தெளிவாக நீங்கள் கவனமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த ஆப்ஷன்ஸ் இன் விச் கிவன் ஃபிகர் இஸ் எம்பெடட் ரொட்டேஷன் இஸ் நாட் அலவுட் ஓகேவா. அதாவது கொடுக்கப்பட்ட படம் உட்பொதிக்கப்பட்ட விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும், சுழற்சி அனுமதிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இதுதான், அதாவது இந்த இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க படத்தில் எந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த கட்டிங் இருக்கலாம், இந்த கட்டிங் மாதிரி உள்ளது கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இதில் எதில் வந்து மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் 1 அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4 மாதிரி பார்க்கும் பொழுது இதில் எது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் மறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 1 2 3 4 ஓகேவா. நம்ம ஒவ்வொரு படமாக பார்க்கணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி வந்து இருக்குல்ல, ஸோ அதை பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 1வது படம் பாருங்களேன். ஸோ இந்த 1வது படம் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு கட்டிங் தான் இருக்குது, பட் கீழே வந்துருக்கு. சில நேரம் மேலே போயிருந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ரொட்டேஷனும் பண்ணக்கூடாது, ரொட்டேஷன் பண்ணால் கூட இந்த மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஆனால் வந்து அவங்க சொன்ன மாதிரி ரொட்டேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்படி வரலாம் ஓகேவா, அப்படி தானே. பட் வந்து நமக்கு இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்குது ஓகேவா. ஸோ அதனால் இந்த 1வது ஆப்ஷன்ஸ் வராது. அண்ட் செகண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவுமே சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது ஓகேவா. இதுவுமே ரொட்டேஷன் பண்ணால் வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அதே மாதிரி 2 ஆப்ஷன்ஸும் வராது. அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன்ஸில் வந்து இந்த ஷேப் இருக்குது. இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இந்த ஷேப் இதுவுமே ரொட்டேஷன் பண்ணால் தான் வரும் ஓகேவா. ஸோ அதனால் தேர்ட் ஆப்ஷன்ஸ் வர ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து ஓகேவா. ஸோ நான் சொல்கிற புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. இருங்க, இப்படி வந்துருக்குல்ல இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஓகேவா. இது வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா, நான் ஓவர்லே பண்ணியிருக்கேனா. எஸ், ஸோ அதுதான் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்திருக்கா. எஸ், ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தா இது வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போ இதுதான் அப்புறம் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர் ஓகேவா, புரிஞ்சா. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் இதுதான். ஸோ இந்த மாதிரியான நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே. ஸோ ஒவ்வொரு படமாக நம்ம பார்த்தோம்னாவே இப்போ இந்த 3 படமே வந்து சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது, பட் இந்த படம் மட்டும் தான் சம்மந்தப்படுத்த இருக்குது. ஸோ அதனால் அது ஆன்சராக வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வந்து இது நான் வெர்பல் ரீசனிங் கேட்கப்படக்கூடிய கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிறோங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கைஸ் ஓகே. ஸோ தேங்க்யூ, இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு கொடுப்போம். அதுமாதிரி டெஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இங்கே கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.